ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்பவே சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் வீடியோவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாளே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துகிட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம். இங்கே கிரைண்டரில் நான் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் எல்லாம் பச்சை பயிரை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு செகண்ட் டைம் அரைக்கும் போது பச்சை பயிறு அது கூடவே இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மைய தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு கம்மியானா நீங்கள் அதுக்கப்புறம் தூள் உப்பும் போட்டு கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல் உப்பே போட்டு தேவையான அளவுக்கு கலந்து வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சமாக நர அரைச்சா தோசைக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், செகண்ட் டைமும் அரைச்சி வச்சுட்டு மாவு நல்லா கலக்கி இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு கலக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். ஏன்னா 2 தடவை தனித்தனியாக அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சோயா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் மேலே சோயாவை போட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் மட்டும் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அது கூடவே சோம்பு, கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கனால தக்காளி சேர்க்க தேவையில்லை. தேவையான புளிப்பு நம்ம தயிர் ஊற்றுறதுலேயே நமக்கு சேர்ந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க தேவையில்லை. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஆயிலில் ஹீட் ஆகி இந்த ஸ்டேஜில் கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சும்மா வதக்குனாலும் ஓகே தான். இல்லாட்டி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரேவி ஊற்றினாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கிரேவியையும் சேர்த்துட்டேன். இது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தோசைக்கும் மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இப்போவே சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பச்சை பயிறு தோசையும் அது கூடவே மீன் மேக்கர் கிரேவியும் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.